சரி, நீ வேலைக்கு போறதுக்கு என்னடி அவசியம் இருக்கு? இங்க பாருங்கம்மா, நான் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்கேம்மா. அது உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன உமா, நம்ம கைராசி குடும்பத்து பொண்ணுங்க வேலைக்கு போற பழக்கமே கிடையாதே. சொல்லப்போனா சரவணன் வேலைக்கு போறேன்னு சொன்னப்ப கூட நாங்க எதுக்குன்னு தானே கேட்டோம். நீ இப்படி வந்து சொல்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உமா. அண்ணி, அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல அந்த வீட்ல பானோனிக்கு மட்டும் தான் என்ன பிடிக்காம இருந்தது. இப்போ யாருக்குமே பிடிக்காதவளா ஆயிட்டேன். எங்க மாமனார் சிடு சிடுன்னு பேசுறாரு. அவர் இப்படின்னா எங்க மாமியார் என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. பானு அண்ணி எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்ல 4 செவத்தை பார்த்துக்கிட்டு எப்படா போன் வரும்னு காத்துக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. இது பாரு, அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், பண விஷயத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. உன் புருஷன் அனுப்பின பணத்தை அவருக்கு தெரியப்படுத்திருந்தேன்னா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. என்ன நீ சொல்றீங்க? நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காமே பேசுறீங்க. அதான் அன்னைக்கே முடிஞ்சு போச்சுல்ல. அவங்க பையன் தான் அவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. தனி அக்கௌண்ட்ல போட சொன்னதும் அவர்தான். இதுக்காக எல்லாரும் என் மேல மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இதுல என் மாமனார் வேற விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தொட்டதுக்கெல்லாம் கணக்கு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பெத்த பிள்ளைங்க கிட்ட கணக்கு கேட்டுக்கிட்டு என்ன பிரச்சனை அவருக்கு? இல்லன்னு அவர்தான் கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருந்தார்ல, அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் ஃபாரின் போறதுக்கு வேற அவர் பணம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்ல, அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கல்யாண செலவுக்கு வேற பானு அண்ணி 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க. இதெல்லாமே அவர் இப்ப கணக்கு சொல்லிட்டு இருக்காருன்னு. பசங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறது இதெல்லாம் வந்து பெத்தவங்க தானா செய்யறது. இதையெல்லாம சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. இல்ல தம்பி, அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ நம்ம குடும்பத்தையே எடுத்துக்கோங்க. 4 அண்ணன் தம்பிங்க இருக்கீங்க. இன்னைக்கு தனி குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் பணத்தை பிரிக்கணும்னு கேட்கலையா? நம்ம மனசுல ஐயோ பிள்ளைங்களை இப்படிலாம் வளர்த்தோமே, இவ்ளோ தூரம் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோமே, அவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தோணலையா? அந்த மாதிரிதான் அவங்களுக்கும் ஏதாவது சங்கடமா தோணி இருக்கலாம். மத்தபடி பெத்தவங்க யாரும் பிள்ளைங்க கிட்ட கணக்கு பார்க்க மாட்டாங்க தம்பி. அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்து பொண்ணுங்க பைய தூக்கிக்கிட்டு வேலைக்கு போற எந்த நிலைமையும் இது வரைக்கும் வந்ததில்ல. என்ன நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அப்போ நான் அங்கே இருந்து சாகணுமா? ஏய் உமா, எந்த காலத்துல நீ இருக்கீங்க நீங்க? பொண்ணுங்க இப்பலாம் ஃளைட் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் நான் ஒரு வேலைக்கு போகணும்னு தான் கேட்டேன். அதுக்கே வேணாம்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னு புரிய மாட்டேங்குது. பழைய மாதிரியே கலாச்சாரம் கட்டுப்பாடு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த வீட்டு சூழ்நிலை பிடிக்கல. ஒரு மாறுபட்ட சூழ்நிலை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அததான் நான் இப்படி யோசிச்சேன். இத பாரு உமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னு இது வரைக்கும் புரிஞ்சுக்கல. இத பாரு, நீ எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி வேலை பார்க்கணும்? நம்ம கைராசி கடையிலேயே ஒரு நல்ல பொறுப்பெடுத்து பார்க்கலாம்ல. அவ்வளவு ஏன், அன்னைக்கு உன் புருஷன் ஃபாரின் போனப்போ உன் அண்ணனுங்களா என்ன சொன்னாங்க? இந்த வீட்லயே இருன்னு சொன்னாங்க. ஆனா நீ என்ன சொன்ன? இல்ல இல்ல, என் மாமனார் மாமியார் வீட்ல இருக்கிறதா மரியாதைன்னு சொல்லிட்டு தானே போன. அப்பா அப்படி பேசிட்டு இன்னைக்கே இப்படி பேசிட்டு இருக்க. என்ன நீ என்ன குத்தி காமிச்சு பேசுறீங்களா? ஏய், என்னால திரும்பி அங்க போக முடியாது. அங்க யாரும் பழைய மாதிரி இல்ல. என்னடா இது? ஐயோ, எனக்கு நிம்மதி வேணும் தான் நான் இங்க வந்தேன். ஐயோ, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
விடுங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். ஏய், கடைக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. டேய் மாப்பிள சொல்றா. ஆ, என்னடா என்ன பிரச்சனை? புடிச்சு வச்ச சில மாதிரி நிக்கிற, சொல்லு. இல்ல சார், நம்ம கடைக்கு வந்த ஹரித்வார் கஸ்டமர்ஸ்ல வேற கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணி போயிட்டாங்க சார். அதான் ஐயா கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். ஏய், என்னடா உளற? நான் அந்த ஏஜென்ட் கிட்ட முந்தானத்து கூட பேசினேனே, அவங்கள்ட்ட தான் நான் தெளிவா சொன்னேனே, நம்ம கடைக்கு வர்ற எல்லா ஆர்டரையும் பல்கா நம்மளே பண்ணிக்கலான்னு. அது எப்படிடா வேற கடைக்கு போக முடியும்? இது கன்ஃபார்மான விஷயம் தானே? இல்ல சார், அவங்க வேற கடையில வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க சார். இது கண்டிப்பா இயல்பா நடந்த விஷயமா இருக்காது. நடுவுல பூந்து யாரோ குழப்பிருப்பாங்க. ஆமா மாப்பிள, இப்ப புரியுதா உங்களுக்கு? இது சதி. நம்ம கடை கஸ்டமரை அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க. இதெல்லாம் வேணும்னு பண்ணதுதான். இப்போ உங்க வாயால வந்துச்சு பாத்தீங்களா மாப்பிள? அது வேற யாரும் இல்ல, எல்லாம் கைராசி குடும்பத்து ஆளுங்க தான். என்ன மாப்பிள, இப்போ உங்களுக்கு கோவம் வரலையா? ஏதோ ஒண்ணு நடக்காம நின்னுட்டு இருக்கீங்க. நாம ஒண்ணு, நம்ம வேலை ஒண்ணு, நாம இருக்கோம். உங்க குடும்பத்து ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடந்தது என்னன்னு தெரியாம சும்மா தாம் தம்னு குதிக்க வேண்டாம். சரிங்க மாப்பிள, நேர ஏஜென்ட்டுக்கு போன போட்டு உண்மை என்னன்னு கேட்டுக்கங்க. ஹலோ சார், நான் சரவணா பேசுறேன் சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும் சார். நம்ம கடைக்கு வந்த ஹரித்வார் கிளைண்ட்ஸ் வேற கடையில பர்ச்சேஸ் பண்ணாங்களா? ஆமாம் சார், அவங்க கைராசி சில்க்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுவும் நம்ம கடை தானே சார். உங்கள் அண்ணன் சண்முக தான் சார் ஃபோன் பண்ணி பேசினாரு. ஏங்க, அவங்கள்ட்ட சொன்னீங்களா ஏஎஸ் சில்க்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவோன்னு? சொன்னேன் சார். என்ன, அவர் தான் எந்த கடையாக இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரோம் வாங்கன்னு சொன்னார். எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் தான், அதுவும் வடநாட்டு துணிலாம் வந்திருக்குன்னு சொன்னார் சார். ஏங்க, நீங்க ஏஎஸ் சில்க்ஸ்னு சொல்லியுமா அப்படி சொன்னாரு? ஆமாம் சார், அதை நான் சொன்னேன் சார். சரி, அதெல்லாம் விடுங்க. இத்தனை நாள் ரெகுலரா எங்கிட்ட தானே வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு அவங்களை அங்க கூட்டு போயிருக்கீங்க. அது இல்லை சார், அந்த மெட்டீரியல்ஸு நம்ம கடையில் இல்லை, அதான் கொஞ்சம் அங்கே போய் பார்க்கலான்ட்டு. ஏங்க, இல்லன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பர்ச்சேஸ் பண்ணி இல்லை கொடுத்துருப்பேன் சார். ச்சே, மாப்பிள என்ன எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே. பாத்தீங்கல்ல உங்க அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் நம்ம பிசினஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. தெரியுதுல இப்போ? என்ன உமா, ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, உன் மனசை போட்டு நீ குழப்பிக்காத. உன் விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இரு. நீ என்ன தப்பு பண்ண? அந்த பானு இங்க இருந்தப்போ அவ வேலைக்கு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவ வேலைக்கு போலியா? கடைசியில எப்படியும் உன்னை சமாதானம் பண்ணி போயிட்டால. நீ வேலைக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு உமா? இல்ல அண்ணி,
அந்த வீட்ல ஒரே தர்ம சங்கடமா இருக்கு. யார் முகத்திலயும் முழிக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அதனாலதான் நான் இங்க வந்தேன். நீ சொல்றது எனக்கு புரியுது உமா. இங்க இருக்கிறவங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அத நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உன் புருஷன் வர வரைக்கும் நீ இங்கே இரு, போகாத. இது உன் வீடு தானே, உனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. நீ தானே இந்த வீட்டு ராணி. உன்னை நாங்க பாத்துக்கிறோம், சரியா? நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. எதுவா இருந்தாலும் உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அதுதான் நீ பிரச்சனையே. அவர் வேற அங்க ஊர்ல இருக்காரு, அதுவும் வெளிநாட்டுல கான்ட்ராக்ட்ல இருக்காரு. அவருக்கு லீவு கொடுப்பாங்களா என்ன ஏது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உமா, லீவ் கேட்க சொல்லு. யாராவது மண்டைய போட்டுட்டாங்கன்னு சொல்லி லீவ் கேட்டு வர சொல்லு உமா. எல்லாத்தையுமே பைசல் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஆமா, அந்த பானு என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன? உன்னை இவ்ளோ டார்ச்சர் பண்றா? ஐயோ, நீலாம் எப்படிதான் பொறுத்துக்கிட்டு அந்த வீட்ல இருக்கியோ தெரியல. ஆமா, இங்க வீடே 2 பட்டு கிடக்கு. உன் புருஷன் இன்னும் அங்க உட்கார்ந்துகிட்டு என்னத்த பண்ணிட்டு இருக்காரு? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பி வர சொல்ல அவரை. ஆனா இதே அவளுக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டையே 2 பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பால. அம்மா, இங்க இருக்கும் போது அவ வேலைக்கு போறேன்னு சொல்லி என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்கா தெரியுமா? இந்த வீட்ல இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் ஞாபகம் மறதியா என்னன்னே தெரியல. அப்படியே வல்ட்டி அடிச்சு எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, நல்ல வேளை அண்ணி, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இத பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, உமா 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 கொஞ்சம் வெளியில வரியா? என்னம்மா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்தது, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். உமா நீ கிளம்பு. நான் வேணும்னா உங்க மாமியார் வீட்டுல உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அம்மா, வந்ததுல இருந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்க? என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது. நான் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் சிரமமா இருந்தா சொல்லிடுங்க. இத பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. இப்போ இந்த வீட்டுல சண்முகத்தோட கல்யாண பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நீ வேலைக்கு போற அப்படி இப்படின்னு சொல்லி மாமியார் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு பிறந்த வீட்டுல வந்து நின்னா நல்லா இருக்காதுடி. நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காகத்தான் சொல்லுவேன். ஏமா, அண்ணன் வாழ்க்கை பத்தி கவலைப்படுற அளவுக்கு என் வாழ்க்கை பத்தியும் யோசிக்க மாட்டியா? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்ன உமா, அன்னைக்கு இதே அண்ணனோட வாழ்க்கையை காரணம் காட்டி தானே நீ இளங்கோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச? நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அப்ப நீ தானே பிடிவாதமா இருந்த. அண்ணன் வாழ்க்கை தான் முக்கியம்னு. ஆனா இப்ப ஏன் இப்படி பேசுற? என்ன நீ அடிக்கடி பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ, இங்க எல்லாருக்கும் நான் இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேணா வர வேணாம்னு சொல்லிடுங்க. நான் இனிமேல் இந்த பக்கமே வரல. நான் எங்க போய் தொலைறேன். ஏய் உமா, என்னால திருப்பி அந்த ஜெயில போய் அடப்பட்டு வாழ முடியாது. அண்ணி வேணாம் அண்ணி. அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை செய்யட்டும். தயவு செஞ்சு என் வாழ்க்கையோட அவ வாழ்க்கையை முடிச்சு போட்டு அவட்ட பேச வேணாம். அவ விருப்பம் என்னவோ அதை பண்ணட்டும். இல்ல தம்பி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இங்க பாருங்க, உமா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. அவ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போகலாம். ஆனா இந்த பிரச்சனையை மையப்படுத்தி அங்க சண்டை போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது நல்லா இல்ல. அப்புறம் நாளைக்கு உறவுல விரிசல் வந்துட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்ப வேணா நான் சொல்றது அவளுக்கு கசப்பா இருக்கும், கோவமா இருக்கும். ஆனா பின்னாடி என்னைக்காவது கண்டிப்பா புரிஞ்சுக்கிற நாள் வரும். ஆமா உமா, மீனாட்சி சொல்றதுதான் சரி. நீ கிளம்புமா, வேணும்னா நான் கூட வரேன். நான்
வாடி வா. சமந்தியம்மா, சமந்தியம்மா, வா. வா சமந்தியம்மா, சமந்தியம்மா. வணக்கம் சமந்தியம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். வணக்கம் சமந்தி. ம். பானு நல்லா இருக்கியாமா? ம். ஏதோ உமா மனக்கசப்புல வீட்டுக்கு வந்துட்டா, அதான் அறிவுரை சொல்லி விட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியே பானுவையும் பார்த்துட்டு போலான்னு தான். ஏதோ வேலைக்கு போறேன்னு சொன்னா என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றும் சரியா புரியல. அவரு அதனால கொஞ்சம் கோவமா பேசிட்டாரு, அவ்வளவுதான். அவ ஆறுதலா இருக்கும்னு நினைச்சு உங்க வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சிட்டு நான் பேசாம இருந்துட்டேன். அது அது எல்லாம் சொன்னேன் என்கிட்ட. எப்பவும் நீங்க எல்லாரும் அவகிட்ட சகஜமா இருப்பீங்க, இப்ப அந்த மாதிரி இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. முதல்ல எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க மாட்டா. என் மாமியார் தனியா இருப்பாங்க, என் மாமனார் தனியா இருப்பாங்க அப்படின்னு பரப்பா. யாரும் வழக்கம் போல என்கிட்ட பேசலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. எப்படிங்க வழக்கம் போல இருக்க சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயமா? ஏற்கனவே என் பொண்ணோட வாழ்க்கை கோர்ட் வரைக்கும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? உங்க பொண்ண பானு அடிச்சதுக்கு உங்க பையனை நடுரோட வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அடிச்சிருக்கான். இதை நீங்க கேட்டீங்களா? கேட்டுக்க மாட்டீங்களே. இப்போ உங்க பொண்ணு எல்லாமே தனியா பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கா. தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல பணத்தையும் போட்டிருக்கா. நான் ஒரு பேங்க்ல மேனேஜர் இருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட வந்து, என்னங்க உங்க மருமக உங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம வேற பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இப்படி இருக்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க சொல்றீங்க. எனக்கு புரியுதுங்க, நிறைய சம்பவங்கள் நடந்து போச்சு. அவ வேணும்னு ஒண்ணும் பண்ணல. உங்களுக்கு தெரியாதா? அவ நிறைய தடவை சொல்லி இருக்கா, உங்க மேலயும் அவ மாமியார் மேலயும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கா. உங்களை மீறி ஏதாவது செய்யணும்னு அவ நினைச்சு கூட பாக்கறது இல்ல. யதார்த்தமா நடந்த விஷயம்தான் இதெல்லாம். நீங்க கோவப்பட்டீங்கன்னு உமா சொன்னப்ப கூட அது கூட நல்ல விஷயம்தான் நான் எடுத்து சொன்னேன். மனசுக்குள்ள கோவத்தை ஒளிச்சு வச்சுக்கிறத விட கொட்டி தீர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மனசு லேசாயிடும். இத பாருங்க, உமா உங்க மருமக. அவளுக்கு நல்லது கெட்டதையெல்லாம் சொல்லி அவ தப்பு செஞ்சா புரிய வைக்க வேண்டியதெல்லாம் நீங்க 2 பேரும் தான். பானு, நான் உமாவை விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக வரல. நான் அவளை அப்பவே வீட்டுக்கு போடின்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன். உன்னை பார்க்கணும்னு தாமா நான் இங்க வந்தேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. இருந்து பார்த்ததெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு இனி என்ன இருக்கு? கடவுள் உயிரை கொண்டு போகாம அப்படியே வச்சிருக்காரு. பானு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? மீனாட்சி ஏற்கனவே பேசின விஷயம்தான். சண்முகத்துக்கு 2வது கல்யாணம்.
எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. குடும்பமே என் பின்னாடி வந்து ஒரே கேள்வியை கேட்டு நின்னுட்டு இருந்தா நான் எத்தனை தடவை எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும்? சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது என்ன, உங்க வீட்ல ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அது இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரி ரீச் ஆகுது. பேசிக் கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா உங்களுக்குள்ள ஏதாவது? எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்க பையன் மிஸ்டர் சண்முகம்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இட்ஸ் ஆல் ஓவர். என்னைக்கு இந்த டிவோர்ஸ் கேஸ கோர்ட்ல ஆரம்பிச்சோமோ அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. எங்க அப்பா ஆரம்பத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் உங்க பையனோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்ணது சரின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ எங்க குடும்பமே மனப்பூர்வமா இந்த டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முழு சம்மதத்தோட இருக்கும். இதுல எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். நான் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா நல்லா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த கேஸ் எப்போ முடிஞ்சிருக்க வேண்டியது. இவ்ளோ டிலே ஆறதுக்கு உங்க பையன் தான் காரணம். டிவோர்ஸ் கொடுத்துட்டா கைராசி குடும்பத்தோட கௌரவமே பாதிக்கும், அப்படி இப்படின்னு மியூச்சுவலா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பவே கொடுத்திருந்தா நீங்க இந்த மாதிரி வந்து நின்னு பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இன்னைக்கு உங்க பையனுக்கு உடனே கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக இங்க வந்து நீங்க என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க நிக்கிறாளே இவ உங்க பொண்ணு உமா. எல்லா விஷயத்தையும் என்னமோ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றீங்களே. ஆனா அவ பண்ற விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுதான் வேணும்னே தான் பண்றா. நல்லா தெரியும் எனக்கு. அதுக்காக நீங்க வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறீங்களேமா. உங்க ஃபேமிலியில பேசிக் பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் படிப்பு இல்ல. படிப்பு இருந்திருந்தா நீங்க நிறைய விஷயத்த புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அம்மா சி, உங்க பையனால வாழ்க்கையில நான் ஏற்கனவே நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்ப என்னோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆளால கிடைக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான வெளிநாட்டு வாய்ப்பை இழந்தாச்சு. என்னை பத்தி எவ்வளவு கேவலமா கோர்ட்ல சொல்லி என்னமா இதெல்லாம்? நீங்க என்னமோ இப்ப வந்து என்னாலதான் இந்த டிவோர்ஸ் கேஸ் இவ்வளவு தூரம் இழுக்கிற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் என்னாலயா? கேவலமான ஒரு பொய் சொன்னதுனால தானே இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து என்னமோ. ஓகேமா, நீங்க வந்து கேக்குறீங்கல்ல, நானும் தெளிவா சொல்லிடுறேன். உங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. உங்க பையனுக்கு நீங்க ஒரு கல்யாணம் இல்ல 50 கல்யாணம் கூட பண்ணி வைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிளியரா சொல்லிட்டேனம்மா? புரிஞ்சுதா? எனக்கு வேலை இருக்கு. பானு சொல்றதுல நியாயம் இருக்கு. எனக்கு அந்த கோர்ட்டு விஷயங்கள்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த போட்டோவை காட்ட போய் தான் கேஸ் இவ்வளவு தூரம் இழுக்குதுன்னு பானு சொல்லிதான் இப்ப எனக்கே தெரியுது. சரி சம்பந்தி, ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். இவ உங்க மருமக. இவளை பத்தின விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டியது நீங்க 2 பேரும் தான். எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவ இனிமே உங்ககிட்ட தப்பா நடந்துக்க மாட்டா. நான் வரேன் சம்பந்தி, நான் வரேன். தாய்மடி தாய்மடி எங்கே? தாமரை சாயணும் அங்கே. ஆராத காயங்கள் இதோ இதோ.
கண்கள் கலையே இந்த செடி மீது